இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முதுகுவலி உள்ளவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கோல்டு உள்ளவங்களுக்கு கூட சீக்கிரமாக க்யூர் ஆகும். மந்த்லி ட்வைஸ் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வாங்கிட்டு வந்த ஆட்டுக்காலை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுறேன். இதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி கத்தி வச்சு சீவி எடுத்துருங்க. ஏன்னா இந்த ஆட்டுக்காலை சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கறியெலாம் கொஞ்சம் மேலே படிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் குட்டி குட்டி முடி இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறதுல முடியெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நாம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி பேக்கெட் மசாலா பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட்டுக்காலை வேக வச்சிடலாம். நான் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கால்லாம் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இதை ஒரு 7 விசில் கிட்ட விட்டு இறக்கிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணி வச்சுப்போம். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்படி சைடு வாட்டத்தில் தான் கட் பண்ணணும், நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் குட்டி குட்டி பீஸாக போடுறதா இருந்தாலும் சைடு வாட்டத்தில் கட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் ஸ்பைசி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் ஒரு கீத்து மட்டும் போட்டுக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணலை. ஏன்னா எனக்கு வெங்காயம் முழுசாக சாப்பிட பிடிக்குன்றதுனால லைட்டாக மட்டும் நான் லைட்டாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நான் இந்த குழம்பு சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ சட்டியை வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆட்டுக்காலும் வெந்து வந்துருச்சு நல்லா. பார்த்திங்களா, நல்லாவே வந்துடுச்சு. இப்போ சட்டியில் நான் எண்ணெய் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப ஊற்றிக்கணும்லாம் அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா மூழ்கி அதை வதங்கி வர அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இதில் சோம்பும் சீரகமும் கருகவே கூடாது. ஸோ இதில் தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டே கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். நான் நார்மலாக இதெல்லாம் நல்லா வதங்கி வரத்துக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிப்பேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக. குழம்போட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுல தான் இருக்குது. கடுகு கருகக்கூடாது, சோம்பும் சீரகமும் கருகக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வரும். அது வந்த பிறகு 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அது நல்லா அழகாக ஜூஸியாக வதங்கி வந்துடும். ஸோ நமக்கு குழம்போட டேஸ்ட்டு இதில் தான் நமக்கு கிடைக்க போகுது. இதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலா பொடியும் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அதுவும் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா எந்த மசாலா பொடியும் கறி மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை, மட்டன் மசாலாவும் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா கரம் மசாலா பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணுவேன். அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா அது கொஞ்சம் கருகிரும் மிளகாத்தூள்லாம். சிம்மிலேயே மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த ஆட்டுக்கால் தண்ணியோடு இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு தான் எடுத்து ஆட் பண்ணணும். தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடக்கூடாது. இதை ஆட் பண்ணிக்கிட்டோமே நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுவோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியாக சாப்பிட்டா இது ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை சாதத்தில் நிறைய ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஓகே, இது நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். உப்பு நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல. உப்பு பார்த்திங்கன்னா அது கொதிக்கும்போது தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன்.
இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து கோல்டாக இருக்குன்னா கூட சீக்கிரமாக க்யூர் ஆகும். ஸோ தட்டு போட்டு மூடிட்டு நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கிளறி விடுங்க, இல்லைனா அது அங்கங்கே வந்து உப்பு தங்கிரும். இந்த ரெசிபிக்கு ரொம்ப 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 முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இப்போ தான் வரப்போகிறாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் மிளகு பூண்டும். மிளகு பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டு இடிச்சிக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா பொடியாகிற அளவுக்கு நல்லா இடிச்சிக்கிறேன். மிக்சிக்கெலாம் போட வேணாம், இதுலேயே போட்டு இடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மி இருந்தால் அம்மியில் போட்டு இடிச்சிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா குறன்னு வந்துருச்சு. நான் வந்து ஒரு சின்ன பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய பூண்டாக இருந்தால் அதில் பாதி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, பாதி கட்டி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டுமே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, எல்லா பல்லுமே உடஞ்சா மட்டும் போதும். அந்தளவுக்கு தான் நான் வந்து இடித்து எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து நல்லா கொதிக்கிற குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணக்கூடாது, கொதித்து நம்ம 15 மினிட்ஸில் இறக்க போகிறோன்ற ஸ்டேஜில் தான் இதை ஆட் பண்ணணும். நான் 10 மினிட்ஸில் இந்த குழம்பு இறக்கிடுவேன், அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இது ரொம்ப மஸ்ட்டு இதை ஆட் பண்ணுறது. ஸோ எண்ணெய் திரிஞ்சு வந்துடும், அதை நல்லா கொதிக்கும்போது எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். எண்ணெய் திரிஞ்சு வந்த பிறகு இறக்குனாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு இன்னும் சுண்டி வரணுன்னா இன்னும் சுண்ட விட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணேன். பெப்பரு, பூண்டு மட்டும் ஆட் பண்ணேன். இறக்குற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, மட்டன் பாயா ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகுமே குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால தான் நான் சட்டியில் வைக்கிறது. சட்டியில் வச்சா ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும் குழம்பு. இங்கே நினைக்கலாம் எந்த மசாலா பவுடருமே ஆட் பண்ணலையே நல்லா இருக்குமான்னு கேட்டால், ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பெப்பர் ஃப்ளேவரு ரொம்ப மசாலா ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.